உனக்கு முன்னேற்றம் ஒன்று வரணும்னா நல்ல மாற்றத்தை கொண்டு வராமல் முன்னேற்றம் பாசிபிளே இல்லை. இட் இஸ் இம்பாசிபிள் டு see, நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஐ மேக்கிங் வெரி சிம்பிள் ஸ்டேட்மெண்ட். இட் இஸ் இம்பாசிபிள் டு see progress without positive change. நான் வேற மாதிரி பேசலாம். தன்னை அறிந்தோருக்கு சிவமே துணை, தன்னை அறிந்தோருக்கு சிவமே துணை. உன்னை எதிர்ப்பது எதுவாயினும் சரி, எவனாயினும் சரி, எமனாயினும் சரி, இறைவன் முன்னே எல்லுக்கும் சமம் அல்ல. அச்சத்தை விடு, உச்சத்தை தொடு. ஆனால் என்ன பண்ணுவோம், ஒரு பிரச்சனை வந்த உடனே நான் சாமிக்கு வேண்டிங்க சார், இங்கிருந்து நான் அந்த கோயிலுக்கு போய் மொட்டை போடணும், போடு, நான் வேணான்ல. ஆனால் நீ போய் போடுற வரைக்கும் அவன் உனக்கு கொஞ்சம் கம்மியாக காப்பாற்றினா, மொட்டை போட்ட உடனே ஜாஸ்தி காப்பாற்றினான்னு சொல்கிற உரிமை உனக்கு கிடையாது. அந்த தப்பை நீ செய்யக்கூடாது. ஏதாவது செய்யணும்னா அவரு உன்னை பெத்து போட்டாங்க இல்லையா, அவங்க கிட்ட கெட்ட பேர் எடுக்காம இரு. நல்ல பேர் எடுக்க முடியுதோ இல்லையோ, 4 பேரை கெடுக்காமையாவது இரு. அடுத்து நீயும் உருப்புறத்துக்கு பாரு. நான் இந்த ஜென்மத்தில் எப்படியாவது கடவுளை அடைஞ்சிடணும், எனக்கு 3வது கண்ணு ஓப்பன் ஆயிடுச்சு, நான் சிவனோட டெய்லியும் பேசுறேன். எப்படா பேசுவ சொல்லு? தமிழ்காரன் ஹிந்திக்காரன் கிட்டே பேச முடியல, ஹிந்தி தெரியலனா பேச முடியல, அதை சொல்ல வர. அப்படி அவரால் உங்ககிட்ட பேச முடியும்னா குண்டு போற நாதரி கிட்ட பேச முடியாதா? ரேப் பண்ற நாய் கிட்ட பேச முடியாதா? பேச மாட்டான். மௌனமே இறைவனின் மாறாத மொழி. Trust no one, love everyone, respect everyone, trust only God. இப்போ பணக்கார அம்மா அப்பா இருக்கிறதால நீ பணக்கார ஆயிடும் நம்பாத, ஏழை அம்மா அப்பா இருக்கிறதால நீ ஏழையா இருந்துடும் நம்பாத. ஏன்னா உங்க அப்பனுக்கும் அப்பன் சிவன் உன் கூட இருக்கும்போது நீ நினைச்ச வாழ்க்கை வாழலாம். நினைக்க வேண்டியது உன் பொறுப்பு. ஏன் ஒரு சூழ்நிலை, நான் சொன்ன ஒரு சம்பவம் அவனுக்கு ஞானத்தை தரல, தீர்வை தரணும். தீர்வு தரல நீ சொன்னது ஞானமே இல்லை, அது பேர் பர்செப்ஷன். தட் இஸ் நாட் சொல்யூஷன். நான் வேற மாதிரி பேசலாம். தன்னை அறிந்தோருக்கு சிவமே துணை, தன்னை அறிந்தோருக்கு சிவமே துணை. உன்னை எதிர்ப்பது எதுவாயினும் சரி, எவனாயினும் சரி, எமனாயினும் சரி, இறைவன் முன்னே எல்லுக்கும் சமம் அல்ல. அச்சத்தை விடு, உச்சத்தை தொடு சொல்லலாம். ஆனால் என்ன பண்ணுவோம், ஒரு பிரச்சனை வந்த உடனே நான் சாமிக்கு வேண்டிங்க சார், இங்கிருந்து நான் அந்த கோயிலுக்கு போய் மொட்டை போடணும், போடு, நான் வேணான்ல. ஆனால் நீ போய் போடுற வரைக்கும் அவன் உனக்கு கொஞ்சம் கம்மியாக காப்பாற்றினா, மொட்டை போட்ட உடனே ஜாஸ்தி காப்பாற்றினான்னு சொல்கிற உரிமை உனக்கு கிடையாது. அந்த தப்பை நீ செய்யக்கூடாது. அப்போ ப்ரோக்ரஸ்ன்ற ஒரு விஷயமே பாசிட்டிவ் சேஞ்ச் இல்லாமல் கிடையாது. நீங்க இருக்க கண்ணு, மேபி நீ கஷ்டப்பட்டுக்கலாம், இருக்கிறத இழந்திருக்கலாம். ஆனால் இப்போ என்னவா இருக்க எனக்கு தெரியாது. என்னவா இருக்கியோ அதிலிருந்து மவனே நீ கீழே போகக்கூடாது. அப்போ நான் பேசுறது என்னடா கண்ணு, ப்ரோக்ரஸ். ஐ டோன்ட் வாண்ட் சேஞ்ச். சேஞ்ச் பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம். ஆனால் இறைவன் சொல்றது அது பாக்கியமாக இருக்கணும். இருக்கும் நிலையிலிருந்து உன்னை உயர்த்தும் நிலை அடைந்து மீண்டும் தாளாத நிலை பெற்றதே பாக்கியம். யோகம் எல்லாருக்கும் இருக்கும். அப்போ நான் இங்கே இருக்கேன் கண்ணு, இங்கேருந்து எய்தர் நான் மேலே போகணும் அப்படின்ற பாயிண்ட்டுக்கு வரல, நான் கீழே போகக்கூடாது. கீழே போகலனாலே மேலே தான் போகணும். இந்த பாயிண்ட் புரிஞ்சுச்சிங்களா? அப்போ கீழே போகலனாலே மேலே தான் போகணுன்னா ஸ்டெப் 1, இஃப் ஐ வாண்ட் ப்ரோக்ரஸ் ஐ டோன்ட் நீட் சேஞ்ச், ஐ நீட் பாசிட்டிவ் சேஞ்ச். குருஜி ஏன் குருஜி கடவுள் அப்படி சொல்கிறாரு? ரொம்ப சிம்பிள். ஸ்ரேயாஸ் அண்ட் பிரயாஸ், ஞானம், அபியாஷா, வைராகம் அப்படிலாம் பேசலை. உனக்கு முன்னேற்றம் ஒன்று வரணும்னா நல்ல மாற்றத்தை கொண்டு வராமல் முன்னேற்றம் பாசிபிளே இல்லை. இட் இஸ் இம்பாசிபிள் டு see, நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஐ மேக்கிங் வெரி சிம்பிள் ஸ்டேட்மெண்ட். இட் இஸ் இம்பாசிபிள் டு see progress without positive change. அப்போ நடுவில் நீ மேலேருந்து கீழே போயிருக்குன்னா, ஏதோ டேமேஜ் ஆயிருக்குன்னா அந்த இடத்துல சேஞ்ச் ஆயிருக்கு, ஆனால் அது பாசிட்டிவ் சேஞ்ச் இல்லை. அப்போ சிவம் இருக்க பயம் எதற்குனா, உனக்கு சேஞ்சுன்னு வந்தாலும் ஒன்று பாசிட்டிவாக மட்டும்தான் இருக்கும், இல்லைன்னா நெகட்டிவாக இருக்க வாய்ப்பு இல்லை. இந்த பாயிண்டை ஃபஸ்ட்டு பிடிச்சிங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போவோம். அப்போ கடவுள் ஏன் சார் எங்களெல்லாம் காப்பாற்றல கஷ்டப்படும் போது? அவர் தான் இருக்கார்ல, அவர் இல்லாத இடம் இல்லை. அப்புறம் ஏன் சார் நாங்கள் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டோம்? ஓகே, திரௌபதி எடுத்துப்போம், சும்மா ஒரு கதை தான். இல்லைன்னா ஜீசஸ் முகமது ஸ்டோரி கூட சொல்லலாம். ஆனால் நிறைய பேர் இங்கே முஸ்லீம் கிறிஸ்டின் இல்லாதனால சும்மா ஒரு நான் எடுத்தோடனே 3வது கண்ணு குண்டலினி மேலே ஏறிடும். நான் மனசு வலியோடு சொல்கிறேன். ஏற்கனவே குடும்பம் கடை வாங்கி வச்சுருக்கு. இதில் படிச்சியா, வேலைக்கு போனியான்னு ஒன்று உறுப்புடணும், இல்லை ஒரு நல்ல தொழில் பண்ணி முன்னேறணும். எல்லாத்தையும் விட்டுட்டு சொக்காவை கட்டிட்டு நாங்கள் இந்த ஆசிரமத்தில் சேர்ந்தோம் சார், நாங்கள் அப்படியே கடவுளோட ஐக்கியமாயிட்டோம் சார், நாங்கள் கடவுளுக்காக அர்ப்பணிக்கிறோம் சார், கடவுளுக்காக கடவுள் எப்படி சொல்கிறது,
நீ கடவுளுக்கு சேவை செஞ்சு அந்த ஆள் ஒன்றும் பெரிய புடுங்கி ஆக போகிறது இல்லை. ஏன்னா அவர் ஆல்ரெடி பெரிய லாடு தான். இப்போ இவர் செய்கிறதால அவனுக்கு என்ன வரப்போகுது? ஒன்று அவனை ஃபேக்ட்ரி வச்சு நடத்துகிறாரா, இல்லை உன்னால் அவர் சுகமாக தூங்க போகிறாரா? நீ தயவுசெய்து அவர் போய் உயிர் எடுக்காத. ஏதாவது செய்யணும்னா அவரு உன்னை பெற்று போட்டாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட கெட்ட பேர் எடுக்காமல் இரு. நல்ல பேர் எடுக்க முடியுதோ இல்லையோ 4 பேரை கெடுக்காமையாவது இரு. அடுத்து நீயும் உருப்புறத்துக்கு பாரு. நான் இந்த ஜென்மத்தில் எப்படியாவது கடவுளை அடைஞ்சிடணும், எனக்கு 3வது கண்ணு ஓப்பன் ஆயிடுச்சு, நான் சிவனோட டெய்லியும் பேசுகிறேன். எப்படா பேசுவ சொல்லு? தமிழ்காரன் ஹிந்திக்காரங்கிட்டே பேச முடியல, ஹிந்தி தெரியலனா பேச முடியல. அதை சொல்ல வரேன். நம்ம வீடியோ வச்சோம், ஹிந்தி தெரியலனா பேச முடியல, இல்லை மலையாளம் தெரியலனா மலையாளத்துக்காரிட்ட பேச முடியல. இதே ஊர்லேருந்து வந்தார் ஒரு டாக்டர். அவர் என்ன சொன்னது இன்னும் மண்டலே ஓடுது. குருஜி நான் பெரிய கோயில் கட்டிருக்கேன், சம்பாதிச்சதெல்லாம் அங்கே ஒரு சாய்பாபா கோயில் கட்டிருக்கேன், சாய்பாபா டெய்லி என்கிட்ட பேசுறாருன்னு. இந்த பார், உனக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும் என்ன? 2 பேரும் ஒரு சொல்யூஷனுக்கு வருவோம். என்னை பார்த்தா எப்படி தெரியுது? ஆக்சுவலாக பிரச்சனை என்ன தெரியுமா? உங்களுக்குலாம் இந்த மாதிரி குருஜி செட் ஆகவே மாட்டான். உங்களுக்குலாம் அந்த புகை போட்டுன்னு மணி ஆட்டுன்னு யூ வாண்ட் தட் குஜிலி ஸ்டஃப். அதுதான் அதான் உங்களுக்கு அந்த குஜிலி ஸ்டஃப் தான் செட் ஆகும். ஜிகி ஜிகி அதுதான் உங்களுக்கு அப்படியே செட் ஆகும். அப்படியே லைட்டெல்லாம் தொங்க விட்டு அப்படியே உள்ளே போகும்போது என்ன பெண் அல்லவா என் தாயும் அல்லவா அப்படியே எல்லாம் அப்படியே நைட் அப்படியே ஃபுல்லாக பாடி வந்தோன்னா அவ்வளோதான். நீ பாடின அந்த பாட்டில் அப்படியே கடவுள் உருக்கி உனக்கு அப்படியே மார்க் கொடுப்பார். இவன் பெஸ்ட்டு சிங்கர் சார், அவர் சுமாரான சிங்கர் சார், ஒரு நல்ல பாட்டு பாட்டார், நல்ல வாழ்க்கையை மாற்றிடுவார். ஏன்டா ஒரு பாட்டுக்கு கரெக்டாக ஆகிறோம்டா சிவனு? அப்படி கரெக்டான பாட்டு பாடுறோம், அவன் பொண்டாட்டியை கரெக்ட் பண்ண முடியாதா? டிவோர்ஸ் பண்ணி ஒன்று இருக்கு. எல்லாம் புரிஞ்ச மாதிரியே சிரிக்குதுன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? நடிப்பு ஒன்று. குருஜி நான் சாய்பாபா கோயில் கட்டியிருக்கேன், ஏன்னா சாய்பாபா என்கிட்ட பேசினாருன்னாரு. நான் கூப்பிட்டேங்க வா, நீ உழைச்சி முன்னேறி இருக்கீங்க, உங்ககிட்ட சாய்பாபா என்ன லாங்குவேஜில் பேசினார்? ஏன்னா அவருக்கு தமிழ் தெரியாது, உனக்கு தமிழ் தெரியாது, எதுவுமே தெரியாது. என்ன பேசினார் சொல்லு? நான் குருஜி அவர் பேசினார், அவர் ஊரை ஏமாத்தின்னு சுற்றின நாய். நான் சாய்பாபா கோயில் கட்டாதன்னு சொல்லலை, கட்டின்னு போ. அவர் கோயில் அவரை கட்ட போகிறாரு, மேஸ்திரி தான் கட்ட போகிறான். அவரை வந்து உட்காந்துக்க போகிறாரா? வந்துட்டேன் அப்படின்னு போகிறாரா? இதுக்கு எதுக்கு நடுவில் அவங்ககிட்ட பேசினாருன்னு கொண்டு வர? அப்படி அவரால் உங்ககிட்ட பேச முடியும்னா குண்டு போடுற நாதரிக்கிட்ட பேச முடியாதா? ரேப் பண்ற நாய்கிட்ட பேச முடியாதா? அங்கெல்லாம் பேசாம உங்ககிட்ட பேசினா அது பெருமை இல்ல, அவனுக்கு அசிங்கம். பேச மாட்டான். மௌனமே இறைவனின் மாறாத மொழி. இதை ஷார்ட்டாக தான் முடிக்க போகிறோம், புரிஞ்சுக்கணும். அப்போ கடவுள் ஏன் இன்னும் எனக்கு ஹெல்ப் பண்ணல நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டு இனிமேல் எங்கே ஹெல்ப் தேவைப்படுது அங்கே போகலாம். திரௌபதி கூப்பாடு இருக்கிறா, பீஷ்மரை பார்த்து நம்புறா, பிதாமகனை எப்படியாவது காப்பாற்றுவாருன்னு. அவளை மானபங்கப்படுத்த தூயில் உரிக்க ஆரம்பிச்சிட்டேன். 1க்கு 5 பேர் தர்மர் காப்பாற்ற, அர்ஜுனன் எல்லாம் அப்படியே புடச்சி நிற்கிறான் எனக்கு 6 பேக் கூட. ஆனால் ஒன்றும் பிடுங்க முடியல. எவனையும் நம்பாத, ட்ரஸ்ட் நோ ஒன், ட்ரஸ்ட் நோ ஒன், லவ் எவ்ரி ஒன், ரெஸ்பெக்ட் எவ்ரி ஒன், ட்ரஸ்ட் ஒன்லி காட். உங்கள் அம்மா அப்பா யாரையும் நம்பாத, எல்லாரையும் மதி, எல்லாரையும் விரும்பு, எல்லாரோட அன்பாரு. ஆனால் அவனை மட்டும் நம்பு. ஏன்னா யாருக்கு ஒன்று ஏமாத்தணும் அவசியம் இல்லை, பாவம் அவனாலேயே அவனை ஜெயிக்க முடியல. பீஷ்மர் சொல்கிறார் முடியல. துரியோதனை இன்னும் அக்ரிவேட் ஆகிறான், அக்ரெசிவ் ஆகிறான், யாரும் ஒன்றும் பண்ணல. கடைசியாக அப்படியே வாய் அடைஞ்சு போய் மௌனத்தில் கூப்பிட்றான் இறைவான்னு. சத்தம்லாம் ஒன்றும் போடல, ஏன்னா கூப்பிட்டா எல்லாருக்கும் கேட்டிருக்குமே. டக்குன்னு அங்கே வராங்க எல்லாம். அப்படியே வந்து 10 மணி நேரம் கழிச்சு ஐயோ இவ்வளோ ட்ரெஸ்ஸு போயிடுச்சா அப்படின்னு பொறுமையாக கடையில் வாங்கி வந்து கொடுத்தாரா? வந்து அடுத்த செகண்ட் ப்ரொடெக்ட் பண்ணாரா? அவள் கேட்குறா, அந்த சிச்சுவேஷன்லாம் முடிஞ்ச உடனே எல்லாரையும் அவர் கண்ட்ரோல் பண்ண உடனே, கிருஷ்ணா நீ ஏன் இவ்வளோ லேட்டாக வந்த?
நான் உன்னை அண்ணனாக தானே நினச்சேன். அண்ணனாக தான் நினச்சேன். அண்ணனா நினச்சிய சொல்லிட்டு வந்தியா? சொல்லிட்டு வந்தியா? கூட 5 பேர் இருக்காங்க, கழட்டிட்டு வாங்கன்னு வந்தேன். கழட்டும் போது என்ன பண்ணானுங்க? They are not incapable, but it is not possible for them to protect you. They doesn't want you to suffer, but still they are not powerful enough to protect you. ஒன்று புரிஞ்சுக்கோங்க. உன் கூட இருக்க சொந்த பந்தம் உன்னை கை ஒன்றும் ஆசைப்படல, உன்னை காப்பாற்ற கூட ஆசைப்படல. புரிஞ்சுக்கோ. பீஷ்மரால் காப்பாற்ற முடியாதவங்க 5 பேரால் காப்பாற்ற முடியாதுங்க. இவர் காப்பாற்றலை, அதுக்கு ஒரு வேலையை கிடையாது, சந்தோஷமாக தான் செஞ்சார். நீ என்னை கூப்பிட்டுருந்தா இது நடந்திருக்காது அப்படின்னு கிருஷ்ணர் சொன்னோன்னே, நான் தான் உன்னை கூப்பிட்டேன், நீ ஏன் லேட்டாக வந்த? சூப்பராக ஒன்று கேட்டான். என்ன பாரு, நான் லேட்டாக வந்தேனா நீ லேட்டாக கூப்பிட்டியா? கூப்பிட்ட உடனே நான் வந்துட்டேன். இப்போ யங்ஸ்டர்ஸ் இதை நல்லா புரிஞ்சுக்கணும். உங்கள் அப்பா நீ ரொம்ப கோடி சொன்ன ஆசைப்படலாம், பென்ஸ் கார் BMW, தப்பே இல்லை, நான் சொல்கிறேன் வாள். உங்கள் அப்பா அம்மா அதுக்கு வசதி இல்லாமல் இருக்கலாம், அதுக்கு இதுவும் கம்பேர் பண்ணாது. ஏன்னா நான் உனக்கு 1000 எக்ஸாம்பிள் கொடுக்க முடியும். நீ என்ன வாழ்க்கை வாழ ஆசைப்படுறியோ அதை நோக்கி ஓடு. ஆனால் கூட இறைவனை பாயிண்டில் வச்சுக்கோ. சிலருக்கு பணக்கார அம்மா அப்பா கிடச்சிருக்கலாம், அது ஒரு ப்ரிவிலேஜ். இப்போ பணக்கார அம்மா அப்பா இருக்கிறதால நீ பணக்கார ஆகிடும் நம்பாத. ஏழை அம்மா அப்பா இருக்கிறதால நீ ஏழையாக இருந்துடும் நம்பாத. ஏன்னா உங்கள் அப்பனுக்கும் அப்பன் சிவன் உன் கூட இருக்கும்போது நீ நினச்ச வாழ்க்கை வாழ நினைக்க வேண்டியது உன் பொறுப்பு. இது தெரிஞ்சாலே நீ என்ன பண்ணுவ? ஒரு அம்மா அப்பாவா சொத்து சேர்ப்ப, சுகம் கொடுப்ப, வசதி செய்வ. ஆனாலும் என் பையனுக்கு கார் வாங்கி கொடுத்துருக்கேன், என் பையனுக்கு வீடு வாங்கி கொடுத்துருக்கேன், என் பையனுக்கு நல்ல இடத்துல கட்டி கொடுத்தேன், என் பொண்ணுக்கு நல்ல இடத்துல கட்டி கொடுத்தேன். இதெல்லாம் திங்க் பண்ணும்போது என் பையனோடையும் என் பொண்ணோடையும் இறைவன் இருக்கான்ற ஒரு உண்மை தான் உனக்கு நிம்மதியை தரும். ஏன்னா அது மட்டும்தான் உன்னை ப்ரொடெக்டே பண்ணும்.